ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யாஸ் டேல். துளசி மாடம் கதை கேட்கலாமா? வசந்தி மாடியிலிருந்து படியிறங்கி கீழே வந்தபோது காமாட்சி அம்மாள் மனைப்பலகையை தலைக்கு உயரமாக வைத்துக்கொண்டு புடவை தலைப்பையே விரித்து சமையல் கட்டு முகப்பில் ஒரு கழித்தாற்போல் படுத்து கொண்டிருந்தாள். மாமி தூங்கிக் கொண்டிருக்கிறாளோ என்று முதலில் தயங்கிய வசந்தி அருகே நெருங்கிச் சென்று பார்த்ததும் அவள் விழித்திருப்பதை கண்டாள். நீ அம்மானை காயை கேட்டேன்னு பாரு வந்து வாங்கிட்டு போனாலே, இன்னும் என்னமாவது வேணுமா என்று மாமியே வசந்தி வருவதைக் கண்டு எழுந்திருந்து உட்கார்ந்து விட்டாள். பாதி அயர்ந்த அந்த தோற்றத்திலும் கூட காமாட்சி அம்மாள் ஏதோ கோவில் கர்ப்ப கிரகத்திலிருந்து ஓர் அம்மன் விக்கிரகம் உயிருடன் உருவுடனும் புறப்பட்டு வந்து அமர்ந்திருப்பது போல் லட்சணமாய் இருந்தாள். இந்த வீட்டின் கிரகலட்சுமி நான், இதன் அன்னபூரணி நான் என்ற கம்பீரமான செருக்குடன் அழகும் தவ ஒளியும் குன்றாத ஒரு ரிஷி பத்தினி போல் அப்போது அங்கு அமர்ந்திருந்தாள் காமாட்சி அம்மாள். மாமி நிர்தாட்சியனமாக மறுத்து விடுவாளோ என்ற பயத்தோடும் தயக்கத்தோடும் வசந்தி வந்திருந்தாள். நம்ம பூர்வீக கலைகள், பாட்டுக்கள், விளையாட்டுக்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாத்திலேயும் கமலிக்கு கொள்ளை ஆசை. நீங்கள் கொஞ்சம் சிரமத்தை பாராமே வந்து அவளுக்கு அம்மானே ஆடி காமிக்கணும் மாமி. நானே ட்ரை பண்ணினேன், எனக்கு நன்னா ஆட வரலை. பழகம் விட்டு போச்சு. மொட்டை கழுத்தும் மூலித்தோலுமா கையில்லாமே ஒரு ரவிக்கையை போட்டுட்டு இருக்காளேடி. நீங்கள் அதை தப்புன்னு நினைக்கிறதா தெரிஞ்சால் அடுத்த நிமிஷமே கழட்டிட்டு வேற போட்டுண்டு வா. கமலிக்கு உங்ககிட்ட அத்தனை மரியாதை, அத்தனை பயபக்தி. மரியாதையும் பயமும் பக்தியும் வச்சுக்க நான் யாரடி அவளுக்கு? இங்கே வந்து தங்கியிருக்கிறதாலே சொல்ல வேண்டியிருக்கு. மடத்து முந்திராதிக்காரி வீட்டிலே உடம்பிலே துணியே இல்லாமல் ஒரு வெள்ளைக்காரி வந்து தங்கியிருக்காளான்னு ஊரில் 4 பேர் எங்களை பற்றி பேசாமல் பார்த்துக்கணுமோ இல்லையோ? நான் அவகிட்ட பக்குவமாக சொல்லி வைக்கிறேன் மாமி. இப்போது நீங்கள் கொஞ்சம் தயவு பண்ணி மாடிக்கு வரையில அம்மானை. வசந்தி தன் வாக்கியத்தை முடிப்பதற்குள்ளேயே காமாட்சி அம்மாளிடமிருந்து வெட்டினார் போல் பதில் வந்தது. நான் மாடிக்கெல்லாம் வரலை அடையம்மா. அவளுக்கு ஆத்திரம்னா அவளை இங்கே கூட்டிண்டு வா, ஆடி காமிக்கிறேன். இதோ இப்போவே கூட்டிண்டு வரேன் மாமி என்று கூறிவிட்டு மறுபடியும் மாடிக்கு விரைந்தாள் வசந்தி. மாமி அதற்கு சம்மதித்ததே ஒரு தேவதை வரம் கொடுத்தது போல் இருந்தது. காலையில் கமலியும் ரவியும் ரயில் நிலையத்திலிருந்து வந்தபோது காமாட்சி அம்மாள் எவ்வளவு இறுக்கமாக இருந்தாலோ அவ்வளவு இறுக்கம் இப்போது இல்லை என்று தெரிந்தது. கமலி தங்களை கூப்பிட்டு அழைத்த கடிகாரங்களை குமாரும் பார்வதியும் அம்மாவிடம் போய் காண்பித்து சொல்லியதாகவும் அம்மா அவை மிகவும் நன்றாக இருப்பதாக பாராட்டியதாகவும் பார்வதியே வசந்தியிடம் சொல்லியிருந்தாள். இப்படி செயல்களால் காமாட்சி அம்மாளுக்கும் கமலிக்கும் இடையில் சகஜமாக பழகும் ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று தான் வசந்தி முயன்றாள். காமாட்சி அம்மாளை பற்றி பெருமையாக 4 வார்த்தை கமலியிடமும், கமலியை பற்றி பெருமையாக 4 வார்த்தை காமாட்சி அம்மாளிடமும் சொல்லுவதன் மூலம் இரு பக்கங்களிலும் மனங்களை இலகுவாக்க முயன்று கொண்டிருந்தாள் வசந்தி. மாடிக்கு போனதும் வசந்தி முதல் வேலையாக கமலி அணிந்திருந்த கையில்லாத ரவிக்கையை கழற்றி வேறு கையுள்ளதை அணிந்து கொள்ள செய்தாள். கமலி, நாம் கீழேயே போயிடலாம். மாமி நம்மை அங்கே வர சொல்றா. She is a strange traditionalist. Being traditionalist is not at all a crime. வசந்தி, போகலாம் வா என்று கேமராவையும் பைண்ட் பண்ணின புத்தகம் போல கையடக்கமாக இருந்த ரேடியோ கேசட் ரெக்கார்டரையும் எடுத்துக்கொண்டு கீழே புறப்பட்டாள் கமலி. இந்திய தன்மை, இந்திய பழக்க வழக்கங்கள், ஆச்சார அனுஷ்டானங்கள் எதை பற்றியும் சிறிது கூச்சப்பட்டார் போலவும் மன்னிப்பு கேட்பது போன்றும் எப்போது தான் பேசினாலும் அதை விரும்பாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் கமலையிடமிருந்து ஒரு பதில் வருவதை வசந்தி கவனித்திருந்தாள். இந்திய தன்மை பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப தன்னை இசைவாக மாற்றிக்கொண்டு விட்டு கொடுக்க அவள் தயாராய் இருந்தாலே ஒழிய தனக்காக அவையெல்லாம் விட்டு கொடுத்து விலக வேண்டும் என்று அவள் ஒருபோதும் எண்ணியதாகவோ எதிர்பார்ப்பதாகவோ தெரியவில்லை. பிறருடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் மதிக்கின்ற கமலியின் இந்த இயல்பை வசந்தி வியந்தாள். அசல் கல்வியறிவின் கனிவு
மனதில் வந்திருந்தால் ஒழிய இப்படி பக்குவம் ஏற்பட்டிருக்க முடியாது என்பதை அவள் உணர்ந்தாள். பிறருடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள், நடை உடை பாவனைகள், நாகரிகம், கலாச்சாரம் முதலியவற்றை சகித்து கொள்ளவும் ஏற்கவும் உயர்ந்த பட்சமாக மனம் பக்குவப்பட்டால் ஒழிய முடியாது. கலிச்சுரல், ஈகோ, அதாவது கலாச்சார ஆணவம் காரணமாகவே உலகெங்கும் இனங்களுக்கிடையே, பிரதேசங்களுக்கிடையே, மொழிகளுக்கிடையே, நாடுகளுக்கிடையே மனிதர்கள் போரிட்டு கொண்டிருக்கும் நிலைகளையும் நினைத்து பிறருடைய கலாச்சாரத்தை அதிகபட்சமாக மதிப்பது தான் அதை வெல்லும் மிகச்சிறந்த வழி என்பதை புரிந்து கொண்டிருக்கும் கமலியின் மென்மை, இங்கிதம், இயைபு யாவும் வசந்தியை சிந்திக்க வைத்தன. மெய்யான கல்வி அல்லது மனப்பக்குவம் ஓர் அழகிய பெண்ணை இரட்டை மடங்கு மேலும் அழகியாக்கி விடுவதை உணர்ந்தாள் வசந்தி. அம்மானை காய்களையும் எடுத்துக்கொண்டு கமலியும் வசந்தியும் கீழே வந்தபோது நேரம் நடுப்பகலுக்கு மேல் ஆகியிருந்தது. அம்மாவின் பாட்டு, அம்மானை விளையாட்டை எதுவும் புதுமை இல்லை என்றாலும் கமலி கேமராவையும் ரெக்கார்டரையும் எடுத்து வந்திருப்பதைக் கண்டு அவற்றினால் ஆவல் தூண்ட பெற்றவர்களாக பார்வதியும் குமாரும் கூட வந்து வேடிக்கை பார்க்க நிற்பவர்களைப் போல் சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். காமாட்சி அம்மாள் சிறிதும் பதறவோ பயப்படவோ இல்லை. அலட்சியமாக அமர்ந்து அம்மானை காய்களை ஆடினாள். முதலில் 3 காய்களை ஆடி காட்டிய பின் விரைவு குன்றாமல் 5 காய்களையும் ஆடினாள். இனிமையான ஒரு சிறிதும் பிசிறும் தட்டாமல் கணீரென்று குரலில் தான் பிறந்த ஊரில் சிறு வயதில் பாடி பழகிய ஒரு அழகிய பாட்டையும் அம்மானைக்கு இசைவாக பாடினாள் மாமி. இந்த பாட்டை பாடும்போது மாமி தன் எதிரே சில கேட்கிறார்கள் அல்லது கவனிக்கிறார்கள் என்பதற்காக பாடியது போல் தெரியவில்லை. பித்தளை பந்துகளில் ஒன்று கூட கீழே விழுந்து விடாமல் விரைந்து மாற்றி மாற்றி பிடிக்கும் சிரமமான செயலில் இருந்து வழுக்கி விடவோ தவறிவிடவோ செய்யாமல் தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொள்வதற்காக தன்னுள் லயித்து பாடிய மாதிரியே இருந்தது. பாடலை ரெக்கார்டிலும் பாடிய மாமியின் தோற்றத்தை கேமராவிலும் பிடித்து பதிவு செய்து கொண்டாள் கமலி. உள்ளே அதிக வெளிச்சமில்லாத அந்த கர்நாடகமான பழைய கிராமந்தாரத்து வீட்டின் சமையல் கட்டு முகப்பில் புகைப்படம் எடுக்க ஃப்ளாஷ் தேவைப்பட்டது. கழங்காடல், பல்லாங்குழி, சோழி விளையாட்டு எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக அவற்றுக்குரிய கிராமிய பாடல்களுடன் ஆடி காட்டினாள் காமாட்சி அம்மாள். சில பாடல்களில் அந்த பிரதேசத்து கொச்சை மொழி நிரம்பியிருந்தது. அந்த விளையாட்டுக்களோடு சேர்த்து பாடுறதுக்குன்னே நிறைய பாடல்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு. கமலி, அம்மானை ஆடுறப்போ மாமி பாடிய பாட்டு பக்கத்தில் இருக்கிற பிரம்மாபுரம் சிவன் கோயில் அம்மன் பவளநாயகி மேலே யாரோ பாடினது. இந்த விளையாட்டோட இப்படி பாட்டெல்லாம் சேர்ந்த காரணம்தான் எனக்கு புரியலை. சில பாட்டு கொச்சையாகவும் தப்பாகவும் கூட இருக்கு. அசாதாரணமான திறமையை காட்டி முழு கான்சன்ட்ரேஷனோட செய்கிற விளையாட்டுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆகவும் உற்சாகமாகவும் சோர்வு தெரியாமல் இருக்கிறதற்காகவும் தான் இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் உண்டாகியிருக்கணும். காட்டு வழியில் தனியாக நடந்து போகிறவன் தனக்கு ஒரு துணையும் தைரியமும் உல்லாசமும் உண்டாக்கி கொள்ள தானே சீட்டி எடுத்து பாடி அந்த பாட்டையே தனக்கு வழித்துணையாகி கொள்கிற மாதிரி தான் இதுவும். ஃபோக்லோர் ஆராய்ச்சியில் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் வசந்தி. நாட்டு பாடல்கள், கிராமிய பாடல்களில் வாய்மொழி அடையாளம்ங்கிற ஓரல் ட்ரெடிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொச்சைகளையும் தப்புகளையும் அவற்றிலிருந்து நீக்கிவிட்டால் அப்புறம் அவை அசல் கிராமிய பாடல்களாக இருக்கவே முடியாது. இங்கே சில பேர் இந்த மாதிரி பாடல்களை கூட இலக்கண சுத்தமாக திருத்தி விடுவதை ஒரு வழக்கமாக்கியிருக்காங்க. சுமாரான விஷயங்களை பிரமாதப்படுத்தி சீர்திருத்தம் செய்ய புறப்படுவதும் பிரமாதமான விஷயங்களை கவனிக்காமலே பாழடைய விட்டு விடுவதும் அரசியல்வாதிகளால் புதிதாக உங்கள் தேசத்துக்கு வழங்கப்படும் நியூ சப்கல்ச்சர் ஆகி வருகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது மிகப்பெரிய விஷயத்தை 300-400 பக்கங்களில் விமர்சித்து எழுத வேண்டிய ஒன்றை சுலபமாக ஒரே ஒரு வாக்கியத்தில் கமலி கச்சிதமாக சொல்லி முடித்து விட்டார் போல் உணர்ந்தாள் வசந்தி. சுதந்திரத்துக்கு பின் வந்திருக்கும் இந்தியாவை இந்த ஒரு வாக்கியம் அத்தனை பொருத்தமாக விமர்சித்தது. பித்தளை அம்மானை, பந்துக்கள், கழற்சிக்காய்கள், சோழிகள், பல்லாங்குழி, விளையாட பயன்படும் முருங்கை முத்துக்கள், மரத்தில் அழகாக செதுக்கப்பெற்ற பல்லாங்குழி எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக உற்று பார்த்து விவரம் விசாரித்து தெரிந்து கொண்டாள் கமலி.
அந்த வெள்ளை யுவதி தமிழ் பேசியது காமாட்சி அம்மாளுக்கு பெரிதும் ஆச்சரியமளித்தது. வாழ்நாளில் தன் குரலை தானே திரும்பி கேட்கும் வாய்ப்பு காமாட்சி அம்மாளுக்கு இதுவரை வாய்த்ததே இல்லை. காமாட்சி அம்மாளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கருதின வசந்தி கமலியிடம் ரெக்கார்டரை இயக்கி மாமியின் பதிவு செய்த பாடலை அவளே திரும்ப கேட்கும் விதத்தில் ஒலிக்க செய்யும்படி வேண்டினாள். கவனமாக, ரெக்கார்டிலே தோல் உரை மேல் போட்டிருக்கு, மாமி கிட்ட கொண்டு போயிடாதே, தோல் மேலே பட்டுட்டா மாமி மறுபடியும் ஸ்நானம் பண்ண போயிடுவா என்று வசந்தி கமலியின் காதருகே மெல்லிய குரலில் எச்சரிக்கவும் செய்தாள். தான் சற்று முன் பாடியதெல்லாம் கேசட் ரெக்கார்டரிலிருந்து திரும்ப ஒலிக்கவே மாமி சிறிது நாணினார் போல் உட்கார்ந்து தன் குரலையே கேட்டுக்கொண்டிருந்தாள். பெருமதிப்பிற்குரிய ஒரு குருவுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் மாணவி போல் பவ்யமாக விலகி இருந்து மரியாதையோடு மாமியின் முகத்தையே கவனித்து கொண்டிருந்தாள் கமலி. பருகுவது போன்ற ஆர்வம் என்பார்களே, அந்த ஆர்வம் கமலியின் பார்வையில் அப்போது தெரிந்தது. தெரு வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. அதை அடுத்து வேணுமாமாவின் குரலும் திண்ணையிலேயே சிரம பரிகாரம் பண்ணி கொண்டிருந்த விஸ்வேஸ்வர சர்மா அவரை வரவேற்கும் குரலும் உள்ளே தெளிவாக கேட்டன. அப்பா பக்கத்து கிராமத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தார், இப்பத்தான் திரும்ப முடிஞ்சது போல் இருக்கு என்று கூறியபடியே வாயிற்பக்கமாக எழுந்து போனாள் வசந்தி. என்ன வசந்தி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இன்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ரிலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதா இல்லையா? அப்பா தன்னிடம் என்ன கேட்கிறார் என்று வசந்தி உடனே புரிந்து கொண்டு விட்டாள். கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மட்டும் சரியாக நடந்துட்டு இருக்குப்பா. மாமி அம்மானை பாட்டு பாடி கமலி அதை ரெக்கார்ட் பண்ணி மாமிக்கே திரும்ப போட்டு காமிச்சுட்டு இருக்கா. வெளி தேசத்திலிருந்து வந்தவள் இதையெல்லாம் ஆர்வமாக கேட்கிறாளேங்கிற வரை மாமிக்கும் பிரியமாகத்தான் இருக்கு. ஆனால் என்ன? ரவிக்கும் கமலிக்கும் இருக்கிற நெருக்கத்தை பற்றி சொன்னால் அதை மாமியால் ஜீரணிச்சிக்க முடியுமான்னு தான் தெரியல. உறவுகளுக்கு முதல் படியாக 2 தரப்பிலேயும் நம்பிக்கையை வளர்க்கணும், அதுதான் டிப்ளமசி வசந்தி என்று புன்முறுவலோடு சொன்னார் வேணுமாமா. ரொம்ப அவசரப்பட்டு அந்த விஷயத்தையும் நேருக்கு நேராக சொல்லி காரியத்தை கெடுத்துடாதே. காமு அவள் ஏற்கனவே நினச்சிட்டு இருக்கிறபடியே கொஞ்ச நாளைக்கு நினச்சிட்டு இருக்கட்டும். உடனடியாக ஆற்றுல ஒரு கலகம் வேண்டாம். விஷயத்தை அவளே மெல்ல மெல்ல புரிஞ்சுக்க விடு. புரியறதுல எத்தனை தாமதமாகிறதோ அத்தனை நாம் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம் என்றார் சர்மா. வேணுமாமாவும் வசந்தியும் எத்தனை சுபாவமாக ரவி கமலி உறவு பற்றிய உரையாடலை பரிமாறிக்கொண்டார்களோ அத்தனை சகஜமாகவோ சுபாவமாகவோ ஷர்மாவால் அதை பற்றி பேசவோ நினைக்கவோ முடியவில்லை. உண்மையில் அதை பற்றி கவலையும் பயமும் எண்ணற்ற தயக்கங்களும் அவருக்கு இருந்தன. அன்று இரவு ரவியையும் கமலியையும் தன் வீட்டில் டின்னருக்கு அழைத்தார் வேணுமாமா. நீரும் வரலாமே, வந்தால் என்ன என்று வேணுமாமா ஷர்மாவை அழைத்தபோது அவர் வருவார் என்பதை நம்பி அழைப்பதாக தோன்றவில்லை. வரமாட்டார் என்று முடிவுடன் ஒப்புக்கு அழைத்ததாகவே தோன்றியது. உமக்கென்ன, எஸ்டேட் ஓனர் உங்கள் சிநேகிதால் எல்லாரையும் கூப்பிடுவேல். காஸ்மாபாலிட்டனாக இருக்கும். நான் வைதிகன், எனக்கு ஒத்துக்காது. என்னை விட்டுடுங்கோ. ரவியையும் கமலையையும் நீங்கள் கூப்பிடுறது தான் முறை. அவர் தானே இப்போ ஊர்லேருந்து வந்திருக்கா. வேணும்னா எங்காத்து பிரதிநிதிகளாக பாருவையும் குமாரையும் அவ கூட அனுப்பி வைக்கிறேன் என்று பதில் வந்தது ஷர்மாவிடமிருந்து. ரவி மாடியில் தூங்கிக் கொண்டிருந்ததால் அவனை எழுந்திருந்ததும் சொல்லி அழைத்து விட்டு போகலாம் என்று ரவிக்காக காத்திருந்தார் வேணுமாமா. அப்போது தெருவில் மிராசுதாரர்களுக்கே உரிய மிடுக்கு நடையும் வலது கையில் வெள்ளி பூன் பிடித்த வாக்கிங் ஸ்டிக்கும் வாயில் புகையிலை சாருமாக 4 விவசாயிகள் பயபக்தியோடு கை கட்டி வாய் புதைத்து பின்தொடர நடந்து வந்து கொண்டிருந்தார் ஒரு கட்டுக்குடுமிக்காரர் மனிதர். சரிகைக்கரை வேஷ்டி மார்பு மறைய போர்த்தியிருந்த மேல் துண்டிலும் சரிகைக்கரை மின்னியது. நெற்றியில் சந்தன பொட்டு பளபளத்தது. என்ன ஓய் ஷர்மா, உம்ம பிள்ளை ஊர்லேருந்து வந்திருக்கானாமே. புகையிலை சாற்றை கடைவாயில் ஒதுக்கியதில் பேச்சுவார்த்தை குளறியது. ஆமாம், வாங்க சீமையார்வாள் என்று எழுந்து நின்று வரவேற்றார் ஷர்மா. ஆனால் வேணுமாமா எழுந்திருக்கவோ வரவேற்கவோ முகமன் வார்த்தைகள் கூறவோ செய்யாமல் வேறு திசையில் பார்த்து கொண்டிருந்தார். அவர் முகம் வெறுப்பை உமிழ்ந்தது.
ஷர்மா அந்த மனிதரை வரவேற்று எழுந்து மரியாதை செய்ததே வேணுமாமாவுக்கு அப்போது அவ்வளவாக பிடிக்கவில்லை என்று தெரிந்தது. இல்லை, அவசரமாக போயின்றிருக்கேன், அப்புறமா வந்து பார்க்கிறேன் என்று வேணுமாமா ஷர்மாவோடு அமர்ந்திருப்பதை பார்த்தே ஒதுங்கினார் போல் தம்மை கத்தரித்து கொண்டு விலகி போய்விட்டார் சீமாவையார். அயோக்கியன், எந்த வயல் வரப்பு சண்டைக்கு யாரை தூண்டிவிட போயின்றிருக்கானோ என்று ஷர்மாவின் காதில் கேட்கும்படியாகவே முணுமுணுத்தார் வேணுமாமா. ஷர்மா இதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. தூக்கத்திலிருந்து ரவி எழுந்ததும் அவனையும் கமலியையும் இரவு டின்னருக்கு அழைத்துவிட்டு அது சம்பந்தமான ஏற்பாடுகளை கவனிக்க வேணுமாமாவோடு வசந்தியும் தங்கள் வீட்டுக்கு புறப்பட்டாள். இரவு விருந்துக்கு 10-20 முக்கியமானவர்கள் வந்திருந்தார்கள். கமலித்தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தாள். பெரும்பாலோர் எஸ்டேட் உரிமையாளர்கள். கமலிக்கு எதிரே டேபிளில் அமர்ந்திருந்த வேணுமாமாவின் நண்பர் சங்கரபாணி நாயுடுவை அவளுக்கு ரவி அறிமுகப்படுத்தி வைத்தவுடன் அவர் பட்டையாக நெற்றியில் அணிந்திருந்த நாமத்தை பார்த்து இவர் வைஷ்ணவராக இருக்கக்கூடும் என்று கருதி கொண்டு அஷ்டாட்சர மந்திரம் பற்றியும் ராமானுஜர் பற்றியும் அவரிடம் ஏதோ கேட்டாள் கமலி. நாயுடுவுக்கு அவளுக்கு புரியும்படி அதை விளக்க சொல்ல வராததால் பேச்சை மாற்றி பாரிஸில் உள்ள நைட் கிளப்களை பற்றி அவளிடம் விசாரித்தார் அவர். அஷ்டாட்சர மந்திரம் பற்றி அறிய ஆவல் காட்டும் பிரெஞ்சு யுவதியிடம் நைட் கிளப் பற்றி விசாரிக்கும் தென்னிந்திய நடுத்தர வயது வைஷ்ணவரை பார்த்து அந்த முரண்பாட்டை புன்னகை பூத்த முகத்தோடு தனக்குள்ளேயே ரசித்து கொண்டிருந்தான் ரவி. ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.